தாங்கள் ஹீரோவாக பார்க்கிற ஒரு நபர் அவர் என்ன தப்பு செஞ்சாலும் அவங்களுக்கு ஆதரவா நிக்கணுங்கும் போது அந்த இடத்துல அன்பு பொங்குது, கருணை பொங்குது, மன்னிப்பு பொங்குது, என்னென்னமோ பொங்கி வருகிற சூழ்நிலையை பார்க்க முடியுது. நல்லா கவனிங்க. வேதாகமம் முழுவதுமே நாம் அன்பு கூற வேண்டும் என்பது உண்மைதான். ஆனா அந்த அன்பு எப்படிப்பட்டதா இருக்க வேண்டும்? சத்தியத்தின் அடிப்படையில அன்பு கூற வேண்டும் என்று பார்க்கிறோம். நீங்க 2 யோவானின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலையும் 3 யோவானின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலையும் நீங்க பார்க்கும் போதெல்லாம் அங்க சத்தியத்தின்படிதான் நாம் அன்பு கூற வேண்டும் என்று வசனம் நமக்கு தெளிவாக இருக்கிறது. 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்துல அன்பு என்பது அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்திலே சந்தோஷப்படுமா, அதுதான் அன்பு. அப்ப எங்கு அநியாயம் நடக்கிறதோ அந்த அநியாயத்துக்கு ஆதரவாக நாம் நின்று விடுவது அன்பு அல்ல. ஒரு கொலகாரனுக்கு ஆதரவாய் போய் நிற்பது அன்பு அல்ல. அப்ப பாதிக்கப்பட்டவன் பட்சமா யாரு நிக்கிறது? ஒரு கிறிஸ்தவ பேர் வைத்து ஒரு கிறிஸ்தவ போர்வையில் இருக்கிறவர் தவறு செய்யும் போது நம்ம அவரை விமர்சிச்சா கிறிஸ்தவமே கெட்டு போயிடும் அப்படிங்கிற ஒரு புத்தி இருக்கு பாத்தீங்களா? அதுவும் ஒரு மோசமான புத்தி தான். அப்படி ஒருவேளை இருந்துச்சுன்னா பைபிள்ல யாருடைய பாவத்தையுமே தேவன் எழுதாம வச்சிருக்கலாமே. யோசிச்சு பாருங்க. நீங்க ஆதியாகமம் முதற்கொண்டு லோத்து செய்த எவ்வளவு அருவருப்பான விஷயம். லோத்து தவறு செய்யல, லோத்துவினுடைய பிள்ளைகள் தவறு செஞ்சாங்க. எவ்வளவு அருவருப்பான விஷயம். அந்த அருவருப்பை குறித்து வேதம் பதிவு செய்கிறது. ஆனா அவங்க செஞ்ச அருவருப்போடு சேர்த்து அவங்களுக்கு கொடுத்த தண்டனையும் பதிவு செய்கிறது. எதற்கு? நமக்கு எச்சரிப்பு உண்டாகும்படி. யூதா செய்த தவறையும் அங்கே வெளிப்படையாக எழுதி இருக்குது. தாவீது செய்த தவறுகளை வெளிப்படையாக எழுதி வச்சிருக்கிறார் ஆண்டவர். சாலமோன் செய்த தவறுகளை வெளிப்படையாக தேவன் எழுதி வச்சிருக்கிறார். புதிய ஏற்பாட்டிலும் கூட பவுலடிகள் 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்திலும் கூட சபைக்குள்ள அஞ்ஞானிகளுக்குள்ளும் காணப்படாத விபச்சாரத்தை ஒரு சகோதரன் செய்யறான். அதை குறித்து நீங்க எப்படி கண்டும் காணாதபடி இருக்கிறீங்க? அதுக்கு ஆக்ஷன் எடுக்காம எப்படி இருக்கிறீங்க? மூடி மறைச்சுக்கிட்டு இருக்கிறீங்களேன்னு பவுல் கேள்வி எழுப்புகிறார். அந்த மனிதனை சாத்தானுக்கு ஒப்பு கொடுங்கள் அப்படின்னு சொல்லி அதை விமர்சித்து கடுமையான காரியங்களை எழுதுறதை குறிச்செல்லாம் வேதாகமும் பதிவு செய்கிறது. அந்த மாதிரி ஒரு விஷயம் சபைக்குள்ள இருக்கவே கூடாது. அப்படிப்பட்ட மனுஷனை புறம்பே தள்ளுங்கள், உங்களை விட்டு புறம்பாக்குங்கள், அவனோடு களவாதிருங்கள் என்றெல்லாம் வசனம் இருக்குது. அன்றைய சபைகளில் இருந்த எண்ணற்ற பிரச்சனைகளை குறித்து வெளிப்படையாக உலக மக்கள் எல்லாம் வாசிக்கும்படியாகத்தான் கடவுள் எழுதி வச்சிருக்கிறார். 7 சபைகளும் செய்த தவறுகளை குறித்தும் பைபிள் பதிவு செய்யுது. 1 கொரிந்தியர் நீங்க 10ஆம் அதிகாரத்தை எடுத்து வாசிச்சீங்கன்னா, அவர்களைப் போல் நீங்களும் விபச்சாரம் பண்ணாதிருங்கள், அவர்களைப் போல் முறுமுறுக்காதிருங்கள், அவர்களைப் போல்னு எழுதுவாரு. பரிசுத்த ஆவியானவர் நேர்த்தியா எழுதி வச்சிருக்கிறாரு. அப்ப விழுந்து போனவர்களை குறித்து இப்போது இருக்கிறவர்களுக்கு எச்சரிப்பூட்டும்படியாக இருக்கிற விஷயம் பைபிள்லயே இருக்குது. நம்ம அதனாலதான் நம்ம தைரியமாவும் செய்யறோம். எல்லாவற்றையும் நம்ம அறிந்துதான் இந்த விமர்சன காரியங்களை நாம் எடுத்து வைக்கிறோம்.